ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தர்மபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பெங்களூர் கிளைண்ட்டுங்க கோவிந்தன் அப்படின்னு சொல்லிட்டுங்க. அவருக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ளோர் பிளானும் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா எலிவேஷன் கேட்டிருக்காருங்க. அந்த எலிவேஷன் வாங்கும்போது பார்த்திங்கன்னா முக்கியமாக என்னென்னலாம் கவனிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இந்த எலிவேஷனை நாங்கள் டிஃப்ரெண்ட் வியூவில் காமிச்சிருக்கோம். ஃப்ரண்ட் வியூ இருக்குது, இங்கே லெஃப்ட் சைடு வியூ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இது எல்லாமே இருக்குது. இந்த எலிவேஷன் வாங்கும்போது பார்த்திங்கன்னா டீட்டெயில் டயக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒன்று கொடுப்பாங்க. அந்த டீட்டெயில் டயக்ராம் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு எலிவேஷன் பார்த்திங்கன்னா இந்த டிசைனோட அளவு எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே என்ன கொடுக்குறோமோ அதை பார்த்திங்கன்னா சைட்டில் அப்படியே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியுங்க. அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா நீங்கள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா ஒரு எலிவேஷன் வாங்கும்போது எப்போயுமே பார்த்திங்கன்னா எலிவேஷன் ப்ளஸ் டீட்டெயில் டயக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கணுங்க. ஏன்னா எலிவேஷன் மட்டும் வாங்கினீங்கன்னா அந்த எலிவேஷனை உங்கள் சைட்டில் பார்த்திங்கன்னா எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஐடியாவே வராது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் சைட்டுங்க. இப்போ இந்த ஈஸ்ட் ஃபேஸிங் சைட்டில் இங்கே ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க, இங்கே ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா கிளாஸ் டிசைன் இருக்குது, இங்கே ஒரு வால் டிசைன் இருக்குது, இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வால் பார்த்திங்கன்னா ஆஃப்செட் டைப் ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்கு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன அளவு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணணும். அதாவது பார்த்திங்கன்னா சைட்டில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா அவங்க என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா டீட்டெயில் டயக்ராம் அப்படின்னு. இந்த டீட்டெயில் டயக்ராம் இருந்தால் மட்டும்தான் இப்போ எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இது என்ன அளவு, எவ்வளோ ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்கு, எவ்வளோ ஆஃப்செட் ஆகிருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்கு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில் டயக்ராம்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் எலிவேஷன் வாங்கும்போது எப்போயுமே பார்த்திங்கன்னா அந்த டீட்டெயில் டயக்ராமே கேட்டு வாங்கணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விண்டோ போட்டிருக்கும் பாருங்கள். இங்கே ஒரு விண்டோக்கு பார்த்திங்கன்னா பாக்ஸ் டைப்பில் போட்டு எல்லாமே ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்குங்க. இங்கேயுமே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விண்டோக்கு பார்த்திங்கன்னா பாக்ஸ் டைப் போட்டு ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா ஆஃப் செட் எடுத்து எல்லாமே பிரிக்கில் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சென்டரில் எல்லாமே பார்த்திங்கன்னா காடி எடுத்து லைன் போட்டிருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன அளவில் இந்த அளவு டைமென்ஷன் இருக்குது பாருங்கள். இதை தான் பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயில் டயக்ராம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில் டயக்ராம் காட்டுறோம் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இது ஃப்ரண்ட் சைடோட டீட்டெயில் டயக்ராம் மட்டும் நாங்கள் செப்பரேட்டாக தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடுங்க. லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா அடுத்ததான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரண்ட் சைடில் இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் பாருங்கள், இந்த பார்டர் பார்த்திங்கன்னா என்ன அளவில் வரும், 4 அடி 6 இன்ச், அதாவது பார்த்திங்கன்னா 4 அடியில் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு போர்ஷன் இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா 3 இன்ச் ஆஃப்செட் பிட்வீன், அதாவது பார்த்திங்கன்னா நார்மல் வால் இருக்குங்க. அந்த நார்மல் வால்லேருந்து 3 இன்ச் ஆஃப்செட் பார்த்திங்கன்னா வெளியே ப்ரொஜெக்ஷன் ஆகிட்டு இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேலே பார்த்திங்கன்னா இதோட அகலம் இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா என்ன அளவில் இருக்கும்னா 1 அடி 6 இன்ச்சுங்க. நெக்ஸ்ட் சேமும் அதே தாங்க, மேலேயும் அதே தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைடில் பார்த்திங்கன்னா இப்படி போய்ட்டு இங்கே கவர் ஆகுது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா 3 அடி இருக்கணுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிளாஸ் போர்ஷன் வருங்க. இந்த கிளாஸ் போர்ஷன் இன் பிட்வீனில் இங்கே ஒரு வால் வருதுங்க. இதோட டைமென்ஷன் பார்த்திங்கன்னா 1 அடி 6 இன்ச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இதோட ஃபுல் வாலோட அளவு பார்த்திங்கன்னா 4 அடி 6 இன்ச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே காடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த காடிக்குமே இங்கே பார்த்திங்கன்னா டைமென்ஷன் கொடுத்துருக்கும் 2 இன்ச்சு காடி. அதாவது பார்த்திங்கன்னா இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு கேப் இருக்கணுங்க. சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1 அடி இருக்கணும். கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த லைனுக்கும் பார்த்திங்கன்னா 1 அடி இருக்கணுங்க. இந்த காடியோட இது பார்த்திங்கன்னா 2 இன்ச் இருக்கணுங்க. நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆயிருக்குங்க. இது பார்த்திங்கன்னா 4 இன்ச் ஆஃப்செட் பார்டர் ப்ளஸ் திக்னஸும் அதே தாங்க. இப்போ 4 இன்ச்சுனா இது பார்த்திங்கன்னா நார்மல் வாலுங்க. இங்கே இதுக்கும் சென்டரில் இருப்பாங்க. இது நார்மல் வால். இந்த நார்மல் வால்லேருந்து 4 இன்ச்சு திக்னஸ் அவுட்டு வெளியேவும் வரணுங்க. நெக்ஸ்ட் இதோட பார்டருமே பார்த்திங்கன்னா 4 இன்ச் இருக்கணுங்க. நெக்ஸ்ட் அதே தான் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே ரைட் சைடில் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் மாரி போட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது பார்த்திங்கன்னா 3 இன்ச் ஆஃப்செட்டுங்க. இது நார்மல் வாலுங்க. நார்மல் வால் 3 இன்ச் ஆஃப்செட் வரணும். திக்னஸ் இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ் இருக்கணுங்க. அதே தான் பார்த்திங்கன்னா சேம் இதுக்குங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுக்கும் உள்ள இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அதுதான் கொடுத்துரும் 3 அடி 6 இன்ச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுக்கும் இதோட ஹைட்டுக்கும் இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 3 அடி கொடுத்துருக்குதுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் மாரி இங்கே பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஆகுங்க. இது பார்த்திங்கன்னா 7 ஃபீட்டுங்க. இது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரோட ரூமுக்கு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் வருங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம 1 அடி ஆஃப் செட்டுங்க. இந்த வால்லேருந்து 1 அடி நம்ம வெளியே தள்ளுறோம். இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 7 இன்ச்சுங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே டாப்புங்க, மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா பார்டருங்க கொடுத்துருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு ஆஃப்செட் பார்டருங்க. இதோட திக்னஸுமே 2 இன்ச்சு தாங்க. இங்கே மேலேருந்து இங்கே ஒரு லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 1 அடி 6 இன்ச்சுங்க. நெக்ஸ்ட் அப்படியே ஃப்ரண்ட் எலிவேஷன் இப்போ இங்கே வந்துடுறோங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 4 பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஜூம் பண்ணி வேணால் கூட காட்டுறோம் பாருங்கள். இந்த 4 பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பெரிய பாக்ஸ் இருக்குது பாருங்கள். பெரிய பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சுக்கு, இதுவும் 9 இன்ச்சுங்க. இப்போ இந்த சின்ன பாக்ஸ் இருக்குமா, இது வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சுங்க, இது வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சுங்க இதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்கும், பிளாஸ்டிக் வெளியே ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்குங்க. அதை தான் இங்கே கொடுத்துருக்குதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இங்கே ஒரு எல் ஷேப்பில் ப்ரொஜெக்ஷன் ஆகிருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 8 அடி 3 இன்ச்சுங்க. இதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 1 அடிங்க 1 அடிங்க. நெக்ஸ்ட் இங்கே ஒரு லைன் டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வரணும்னா, இது வந்து பார்த்திங்கன்னா 7 அடிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே எம்எஸ் கிரில் ஒர்க்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 2 காடி லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு காடி லைனுங்க. இது 8 இன்ச்சு சென்டர் டு சென்டர்ஸுங்க. இப்போ இந்த லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சுங்க. இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயில் டயக்ராம் அப்படின்னு சொல்கிறோங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடுங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு சொல்கிறோம் பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், பில்டிங்கோட லெஃப்ட் சைடுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பிளானுங்க. கார்னர் பாயிண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வியூ பாயிண்ட்டாக இருக்குங்க. ரோட் சைட்லேருந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு ப்ளஸ் லெஃப்ட் சைடு. ஏன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரோட் பாயிண்ட் வருது, ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட என்ட்ரன்ஸ் வருது. இப்போ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சைடில் வந்துடலாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருங்க. இந்த விண்டோக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு திக்னஸ்ங்க, 9 இன்ச்சு ஆஃப்செட் பார்டருங்க. இதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சுங்க. இது ஆஃப்செட் இந்த வால்லேருந்து சொல்லுவாங்க பாருங்கள், வால்லேருந்து வெளியே ப்ரொஜெக்ஷன் ஆகிறது 9 இன்ச்சுங்க. இந்த சேம் அதே ஆப்ஷன் தாங்க மேலே டோருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்ன சொன்ன பாருங்கள், இந்த காடி லைனு இந்த டிஸ்டன்ஸு இதெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் வந்துடலாம் பாருங்கள். இந்த லெஃப்ட் சைடில் இங்கே ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சுங்க. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட பாக்ஸோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா 2 அடிங்க, 2 அடி 6 இன்ச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஹைட்டு பாருங்கள், ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 5 அடி 6 இன்ச்சுங்க. நெக்ஸ்ட் ரைட் சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 2 அடி 6 இன்ச்சுங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாட்டத்துலேருந்து நம்ம கொண்டு வரதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா காடி லைன் வரும் பாருங்கள். அந்த காடி லைனோட திக்னஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு காடி லைனு. நெக்ஸ்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆஃப்செட் ஆகுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1 அடி விட்டுருவோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த திக்னஸ் வருது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு ஆஃப்செட்னா இந்த நார்மல் வால்லேருந்து 6 இன்ச்சு ஆஃப்செட் வெளியே வருங்க. இதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா சேம் இது 9 இன்ச்சு திக்னஸுங்க. ஆஃப்செட் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வால்லேருந்து 6 இன்ச்சு ஆஃப்செட் வரணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரைட் சைடுங்க. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூம் இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி டேங்காக கவர் ஆகுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் ஃப்ளோரோட பேரப்பட் வால் கணக்கு வருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் ஆஃப்செட் பார்டருங்க. இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 அடி 6 இன்ச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது அந்த ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸுங்க. அந்த 7 ஃபீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணியிருப்போம். இந்த மழை தண்ணி ரெயின் வாட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா டோருக்கு வந்து படக்கூடாது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு வென்டிலேஷன் வருங்க. இந்த வென்டிலேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 இன்ச் ஆஃப்செட் பார்டர் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஆஃப்செட் பார்டர்னாலே 2 இன்ச்சு ஆஃப்செட்னா நார்மல் வால்ந்து வெளியே வருங்க. திக்னஸுமே 2 இன்ச்சு தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆள் இருக்கு பாருங்கள். ஆல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரொஜெக்ஷனாக வர மாதிரி ஒரு 3 ஷட்டர் வச்சு ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணிடுறோம். இதுக்குமே டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 14 அடி 6 இன்ச்சுங்க. இப்போ இந்த 14 அடி 6 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜன்னலை வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பேஸ் பண்ணி நம்ம ஈக்குவலாக பிரிச்சிடணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு பாக்ஸ் வருது பாருங்கள். அந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு திக்னஸுங்க. 6 இன்ச்சு திக்னஸ்னால் எப்போயுமே இதோட திக்னஸ் வந்து 6 இன்ச்சுங்க. இப்போ நார்மல் வால்லேருந்து இதோட ப்ரொஜெக்ஷன் வரும் பாருங்கள். ப்ரொஜெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு ஆஃப்செட் பாருங்க. உங்களுக்கு தேவைன்னா 9 இன்ச்சு வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா 1 அடி கூட வச்சுக்கலாம். ஏன்னா மழை தண்ணி உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்துங்க. நார்மலாக ஒரு 9 இன்ச்சு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் மேலே வரது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் ஆஃப்செட் பாருங்க. இந்த ஆஃப்செட் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே மேலே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது நார்மல் வாலுங்க. இந்த நார்மல் வால்லேருந்து இங்கே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால் தனியாக ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச் ஆஃப்செட் பிட்வீன் டைல் ஒர்க். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்மல் வால்லேருந்து இந்த வாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்செட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 3 இன்ச் இருக்கணும். அதாவது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் பார்டருங்க. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இங்கே நம்ம படியேறி மேலே போகிறோங்க. அந்த படியேறி மேலே போகிறது இந்த இடத்துல ஒரு கிளாஸ் ஒர்க் வருதுங்க. அந்த கிளாஸ் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்டர் கொடுத்துருக்கோம். அந்த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சு ஆஃப்செட் பார்டருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸுமே 4 இன்ச்சு. ஒரு இந்த நார்மல் வால்லேருந்து ஆஃப்செட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அவுட் அடிக்கிறது. இந்த அவுட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கு பாருங்கள், இங்கே ஒரு ஆஃப்செட் பார்டர் இருக்குங்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் ஆஃப்செட் பார்டருங்க.
இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிவேஷன் வாங்கும் போது அந்த எலிவேஷன் மட்டும் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அதை அப்படியே கடைசி வரைக்கும் பார்த்துட்டே தான் இருப்பீங்க. அந்த எலிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான டீட்டெயில் டயக்ராம் இருக்கும் போது மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த எலிவேஷனில் ஓகே இந்த இடத்துல இந்த அளவில் தான் அவங்க இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக இந்த மேஷன் இருக்காங்க பாருங்கள், மேஷன்கிட்ட கொடுத்து நம்ம ஒர்க் வாங்க முடியும். நம்ம இந்த மாதிரியான டீட்டெயில் டயக்ராம் ப்ளஸ் எலிவேஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 100% வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க அவுட்புட்டுங்க. இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிவேஷன் இப்போ நம்ம உங்களுக்கு முன்ன சொன்ன மாரியே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிவேஷன் மட்டும் வாங்குறது மட்டும் இல்லாமல் அந்த எலிவேஷன் கம்பல்சரியாக டீட்டெயில் டயக்ராமும் சேர்த்து வாங்குங்க. ஏன்னா இந்த டீட்டெயில் டயக்ராம் வாங்கும்போது மட்டும் தான் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ 100% நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டுமே உங்களால் எடுக்க முடியுங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தர்மபுரியில் கேஎம் பில்டர்ஸ் இன்ஜினியர் சிவில் கான்ட்ராக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது வீடு கட்டுமான சம்மந்தமான ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன், ஆன்சைட் விசிட், கன்சல்டேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டால் தாராளமாக என்னோடய கான்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ் குறைஸ் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.